முடியாது, பாட முடியாது, கவிதை பாட முடியாது. போயிரவா? தமிழூற்று கவிதை தர தலைவணங்கி கேட்டு நின்றேன். உலகாலும் அல்லாவே எனக்கே நீ அருள் புரிவாய். தமிழ் வந்து என்னை தழுவி நடமிடட்டும் என் சிறுவாய். தமிழ் வந்து என்னை தழுவி நடமிடட்டும் என் சிறுவாய். அந்த ரஹ்மான் துணை புரிந்தான். அப்துல் ரஹ்மானின் தலைமையிலே தமிழ் சொல்ல. அந்த ரஹ்மான் துணை புரிந்தான். அப்துல் ரஹ்மானின் தலைமையிலே தமிழ் சொல்ல. நான் பெரிய கவி அல்ல, நான் இங்கு வந்ததெல்லாம் உங்கள் கவி அல்ல என்றாலும் நீங்களெல்லாம் ஒருமித்து துவா கேளுங்களேன். இந்த சபை முன்னே என் கவிதையும் வெல்ல. இலங்கைக்கு ஒரு கை இருக்கிறது. இலங்கை ஒரு கை இருக்கிறது. நீ இருகை நீட்டியதற்கு, இலங்கைக்கு ஒரு கை இருக்கிறது, நீ இருகை நீட்டியதற்கு, இங்கே இருக்கை தந்ததற்கு. நான் தைக்க வந்தவன், புதுக்கவி தைக்க வந்தவன், விதைக்க வந்தவன், புதுக்க விதைக்க வந்தவன், புது கவிதைக்கு வந்தவன். அதனால் தான் சொன்னேன், முடியாது, பாட முடியாது, கவிதை பாட முடியாது. எப்போதும் ஆடம்பரமாகவே வாழ ஆசைப்படும் ஒரு சமூகத்தின் உறுப்பினனாயிருக்கும் என்னால், எப்போதும் ஆடம்பரமாகவே வாழ ஆசைப்படும் ஒரு சமூகத்தின் உறுப்பினனாயிருக்கும் என்னால், அண்ணலே யா ரசூலே, முடியாது, பாட முடியாது, உங்கள் எளிமையை பாட முடியாது. உங்கள் எளிமையை பாட முடியாது, எனது நாவும் நாணி தவிக்கிறது. எளிமையினால் வலிமை பெற்ற வரலாற்று நாயகர் அல்லவா நீங்கள்? கோடீஸ்வரர் பட்டியலில் முதல் இடம் பிடிக்க துடித்து இன்று ஓடி ஒளிய இடம் தேடும் எங்கள் உலகத் தலைவர்களினால் எங்கள் சரித்திரம் சந்தி சிரிக்கும் இவ்வேளை, அண்ணலே யா ரசூலே, உங்கள் எளிமையை பாட என்ன தகுதி எனக்கு என்று கேட்டு என் நாவு நாணி தவிக்கிறது. எத்தனை வண்ணமைகளினால் வர்ணிக்கப்பட்டவர் நீங்கள் என்றாலும் உங்களை நீங்கள் எளிமையினால் தானே எழுதி கொண்டீர்கள். எத்தனை வண்ணமைகளினால் வர்ணிக்கப்பட்டவர் நீங்கள் என்றாலும் உங்களை நீங்கள் எளிமையினால் தானே எழுதி கொண்டீர்கள். புகழ் உங்கள் பண்புகளோடு ஓட்டப்போட்டி நடத்தி தோற்று போனது. ஒப்பனை போட்ட பண்புகளுடன் இந்த உலகம் வலம் வரும் போது இயற்கை அழகுடன் அல்லவா நீங்கள் உங்கள் பண்புகள் ஆட்சி பீடம் ஏறின, இதயங்களை எல்லாம் கொள்ளை கொண்டன. அதனால்தானே எந்த மொழி நாவானாலும் உங்களை வாழ்த்தி பாடுவதை வரமாக பெற்றுக்கொண்டுள்ளன. உங்களை வாழ்த்தி தங்களுக்கு வாழ்வு பெற்றுக்கொள்கின்றன. யா ரசூலே, வல்லான் அல்லாஹ் உங்களை இந்த மாநிலத்துக்கே மாணவியாக்கி பொன்னாடை போர்த்தினான் என்றாலும் நீங்கள் அணிந்தது கந்தலாடை தானே. யா ரசூலே, வல்லான் அல்லாஹ் உங்களை இந்த மாநிலத்துக்கே மாணவியாக்கி பொன்னாடை போர்த்தினான் என்றாலும் நீங்கள் அணிந்தது கந்தலாடை தானே. முத்துமணி ரத்தினங்கள் மன்னர்களின் ஆடைகளை அலங்கரித்துக் கொண்டிருந்த போது நீங்கள் அணிந்தது கந்தலாடை தானே. குப்பையில் சேர வேண்டிய உங்கள் ஆடைகள் மீண்டும் மீண்டும் ஊசியைத்தானே தேடின தம் கிழிசல்களை தைத்துக் கொள்வதற்காக. நாயகமே, நபித்துவம் உங்களோடு முசாபஹா செய்ய கற்களுக்கு சொல்லிக் கொடுத்தது, மக்கத்து கற்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. அந்த கற்கள் நபிகள் கோணையல்லவா காயப்படுத்தினோம் என்று வெட்கப்பட்டன. தங்களை உங்கள் இரத்தத்தால் போர்த்தி கொண்டன. நபிகள் கோணையல்லவா காயப்படுத்தினோம் என்று அந்த கற்கள் வெட்கப்படுத்தன. உங்கள் இரத்தத்தால் தங்களை போர்த்தி கொண்டன. பிரியாணிக்காய் சர்வதேசமெங்கும் புகழ்பெற்ற உம்மத் நாங்கள்.
பிரியாணிக்காய் சர்வதேசமெங்கும் புகழ்பெற்ற உம்மத் நாங்கள். எங்கள் தலைவரே, பாடுபட்டுத்தானே சாதாரண சாப்பாடும் உங்களை வந்தடைந்தது. எங்கள் தலைவரே, பாடுபட்டுத்தானே சாதாரண சாப்பாடும் உங்களை வந்தடைந்தது. உங்கள் வயிற்றின் உள்பசிக்கு வயிற்றுக்கு வெளியிலல்லவா விருந்து படைத்தீர்கள் கற்களால். உங்கள் வயிற்றின் உள்பசிக்கு வயிற்றுக்கு வெளியிலல்லவா விருந்து படைத்தீர்கள் கற்களால். ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், ஆனாலும் என்னாலுமே நோன்புக்கு உங்களை பிடித்திருந்தது. ஆண்டுக்கு ஒரு முறை நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், ஆனாலும் என்னாலும் நோன்புக்கு உங்களை பிடித்திருந்தது. செல்வத்தின் கால்களிலே சுஜூது செய்ய ஆசைப்படும் உம்மத் நாங்கள். செல்வத்தின் கால்களிலே சுஜூது செய்ய ஆசைப்படும் உம்மத் நாங்கள். உங்கள் கால்களுக்கு அடியில் சுஜூது செய்ய ஆசைப்பட்ட செல்வத்தை அல்லவா உதைத்து தள்ளினீர்கள். வறுமையே பிரியாதே என்று ஒப்பந்தம் செய்து கொண்டு ஏழ்மையை மணிமகுடமாய் சூடிக்கொண்ட விசித்திர மன்னர் நீங்கள். வறுமையே பிரியாதே என்று ஒப்பந்தம் செய்து கொண்டு ஏழ்மையை மணிமகுடமாய் சூடிக்கொண்ட விசித்திர மன்னர் நீங்கள். மந்திரத்தால் தங்க மாங்காய் பறிக்கும் ஆற்றல் பெற்றிருந்த மாணவியே, வறுமையை அல்லவா உங்கள் மந்திரக்கோளாக்கி கொண்டீர்கள். வறுமையை அல்லவா உங்கள் மந்திரக்கோளாக்கி கொண்டீர்கள். பட்டுமெத்தை உங்கள் மேனியை தொட்டு பார்க்க துடிக்கையிலே வெறும் ஈச்சம் பாய்க்குத்தானே அந்த பாக்கியத்தை கொடுத்தீர்கள். பட்டுமெத்தை உங்கள் மேனியை தொட்டு பார்க்க துடிக்கையிலே வெறும் ஈச்சம் பாய்க்குத்தானே அந்த பாக்கியத்தை கொடுத்தீர்கள். பாய்தானே உங்கள் மேனியெங்கும் வாய் வைத்தது. இரவெங்கும் உங்கள் மேனியோடு அதன் உரையாடல் உங்கள் எத்தனை நித்திரைகளை சுமையாக்கியது. முழு நாட்டையுமே வளைத்து போட்டு தங்களது மாளிகையாக்க நினைக்கும் எங்கள் ராஜாக்களுக்கு மத்தியில், முழு நாட்டையுமே தங்களது மாளிகையாக்க நினைத்து வளைத்து போடும் எங்கள் ராஜாக்களுக்கு மத்தியில் வெறும் திண்ணையிலே சாம்ராஜ்யம் அமைத்த சக்கரவர்த்தி நீங்கள். வெறும் திண்ணையிலே சாம்ராஜ்யம் அமைத்த சக்கரவர்த்தி நீங்கள். திண்ணை தோழர்கள் தானே உங்கள் மந்திரிகள். உங்கள் சொற்களுக்கு கட்டுண்டவர்களை சீடர்களாக்கி அவர்களை கொண்டே மேலாசனம் போடாமல் தோழர்களாக்கி சரியாசனம் போட்டீர்கள். தோளோடு தோள் சேர்த்தீர்கள். நீக்ரோ இனத்தையே முதல் ஆறத் தழுவி மேன்மைப்படுத்திய வெள்ளை மாளிகை நபிகள் நாயகமே நீங்கள் அல்லவா. நீக்ரோ இனத்தையே முதல் ஆறத் தழுவி மேன்மைப்படுத்திய வெள்ளை மாளிகை நீங்கள் அல்லவா. உயர்குலத்தோர் 1000 பேர் இருக்க ஹஸ்ரத் பிலாலை அல்லவா அசான் சிம்மாசனத்தில் அமர்த்தி அழகு பார்த்தீர்கள். எடுபிடிகள் வைத்து கெடுபிடிகள் காட்டி தங்களை தலைவர்களாய் பிரகடனப்படுத்திக் கொள்ளும் உலகத் தலைவர்களை பார்த்து அடிக்கடி இந்த பூமி அதிர்ச்சி கொள்ளும். அடிக்கடி இந்த பூமி அதிர்ச்சி கொள்ளும். வானவர்களே கைகட்டி சேவகம் செய்ய காத்திருந்தும் யாருக்காகவும் காத்திருக்காமல் உங்களது வேலையை நீங்களே செய்த பணிவு கண்டு அந்த பூமி மெய்சிலிர்த்து போகும். அந்த பூமி மெய்சிலிர்த்து போகும். கட்டளையிட்டு ஒதுங்கி நின்ற தலைவர் அல்ல நீங்கள். கற்களை சுமந்து கைகளை புண்ணாக்கி கொண்ட பெருந்தகை. ஏசிய கிழவிக்காயும் ஏந்திய சுமைகள் தலைக்கணம் இல்லா உங்கள் கணங்களை உறுதி செய்தன. உங்கள் நெறிமுறைகளிலே இந்த உம்மத் தீ வைத்துக் கொண்டிருக்கும் போது கூட நாளை மஹ்சரிலே யா உம்மத்தி என்று உம்மத்துக்களுக்காய் பூ வைக்க பூண்டிருக்கும் உங்கள் திட சங்கற்பத்தை எண்ணி என் உள்ளம் நடுங்குகிறது. எளிமையின் நாயகரே, யா ரசூலே, உங்கள் பாதம் மிதித்த மண்ணை நாங்கள் தரிசிக்கும் போது அம்மண்ணில் நாங்கள் நடப்பதில்லை. எங்கள் பாதங்கள் மிதிப்பதில்லை, சத்தியமாய் மிதிப்பதில்லை. அவை அந்த புனித மண்ணை முத்தமிட்டு மகிழ்கின்றன, முத்தமிட்டு மகிழ்கின்றன.
இதயம் தொட்டு சொல்கிறேன், அண்ணலே யா ரசூலே, உங்கள் எளிமையை மைகொண்டு எழுத முடியாது, கண்ணீர் கொண்டு வரைவதை தவிர, வாய் விட்டு அழுவதை தவிர. எளிமையும் பொறுமையும் தொட்டு நீங்கள் எழுதியதெல்லாம் ஒற்றுமையைத்தானே. எளிமையும் பொறுமையும் தொட்டு நீங்கள் எழுதியதெல்லாம் ஒற்றுமையைத்தானே. அதுதானே இப்போது சர்வதேச தெருக்கள் எங்கும் சிந்தி கிடக்கின்றது எங்கள் இரத்தமாய். அதுதானே இப்போது சர்வதேச தெருக்கள் எங்கும் சிந்தி கிடக்கின்றது எங்கள் இரத்தமாய். அதனால் தான் சொன்னேன், இந்த சுமைகளை நெஞ்சில் ஏந்தி கொண்டு முடியாது, பாட முடியாது, இன்று கவிதை பாட முடியாது. நன்றி, வசலாம்.